வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த பிகினர் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு 4th லெசனா பி வெர்ப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த பி வெர்ப்ஸை நம்ம மெயின் வெர்பாவும் யூஸ் பண்ணலாம், ஆக்சிலரி வெர்பா அதாவது ஒரு சப்போர்ட்டிங்கா ஹெல்பிங் வெர்பாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பி வெர்ப்ஸை எப்படி மெயின் வெர்பா யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பி வெர்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் ஆம், இஸ், ஆர். இந்த 3 பி வெர்ப்ஸையுமே நாம ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இந்த வாஸ் அண்ட் வேர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 பி வெர்ப்ஸையும் நாம பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 5 பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா எந்தெந்த பி வெர்பை நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப சப்ஜெக்ட் ஐ அப்படின்னா எப்பவுமே அது கூட ஆம் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம். யூ, வி, தே, ப்ளூரல் நவுன் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆர்ன்ற பி வெர்பை யூஸ் பண்ணுவோம். யூ ஆர், வி ஆர், தே ஆர், இந்த மாதிரி. இதுவே சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுன் ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ நம்ம இஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், இந்த மாதிரி. நம்ம ஆல்ரெடி ப்ளூரல் நவுன்னா என்ன, சிங்குலர் நவுன்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். நிறைய பேரை சேர்த்தாப்புல சொன்னா அது ப்ளூரல் நவுன். அதாவது ஒருத்தருக்கு மேல 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, நாம எல்லாரையும் சேர்த்தாப்புல குறிப்பிடுறத நம்ம ப்ளூரல் நவுன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு பர்சனை, ஒரே ஒரு அனிமலை, ஒரே ஒரு பொருளை, ஒன்று அப்படின்னா அது நம்ம சிங்குலர் நவுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப இங்க ஒரு லிஸ்ட் இருக்கு. இதுல நீங்க எதெல்லாம் ப்ளூரல் நவுன், இது கூட எந்தெந்த பி வெர்பை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லி பாருங்க. த டாக்ஸ், மை சிஸ்டர், ஹிஸ் கார், இது கூட எல்லாம் என்னென்ன பி வெர்ப் வரும் அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஆன்சரை செக் பண்ணலாமா. த டாக்ஸ், நாய்கள் ப்ளூரல் இல்லையா, அப்ப நம்ம ஆர், த டாக்ஸ் ஆர். மை சிஸ்டர், சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னா ப்ளூரல், அப்ப நம்ம ஆர்னு யூஸ் பண்ணுவோம். தட்ல மை சிஸ்டர் சிங்குலர், அப்போ இஸ். ஹிஸ் கார், ஒரே ஒரு கார், அப்போ ஹிஸ் காரர்ஸ். ஹர் பிரதர்ஸ், அவருடைய சகோதரர்கள், அதனால ஆர். மை பாஸ் இஸ். ஆல் இண்டியன்ஸ் ப்ளூரல் இல்லையா, அப்ப ஆல் இண்டியன்ஸ் ஆர். இப்படிதான் நம்ம பி வெர்பை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுவே நெகட்டிவா சொல்லணுமானா அப்படியே பக்கத்துல ஒரு நாட் சேர்த்துக்க வேண்டியதான். ஐ எம் நாட், யூ ஆர் நாட், வி ஆர் நாட், இந்த மாதிரி. அதே மாதிரி ஹி இஸ் நாட், ஷி இஸ் நாட், இட் இஸ் நாட், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம என்ன பார்க்கவே இல்லை இல்லையா. பி அப்படின்னா இருக்கிறது. ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன். ஹி இஸ் அப்படின்னா அவன் இருக்கிறான். ஷி இஸ் அவள் இருக்கிறாள். தே ஆர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம மீன் பண்ணுவோம். இப்போ நான் இல்ல அப்படின்னு சொல்லணுமானா அப்படியே நெகட்டிவ். ஐ எம் நாட் அப்படின்னா நான் இல்ல. யூ ஆர் நாட் அப்படின்னா நீ இல்ல. இந்த மாதிரி நம்ம நெகட்டிவா சொல்லிடுவோம். இப்போ இதுவே பாஸ்ட் டென்ஸ் ஆயிருந்தா நம்ம வாஸ் அண்ட் வேற யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ பீனா இருன்னு சொன்னோம். ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். ஹி வாஸ் அப்படின்னா அவன் இருந்தான். ஷி வாஸ் அவள் இருந்தாள். தே வேர் அவர்கள் இருந்தார்கள். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். இப்போ அதுதான் இங்க போட்டிருக்கோம். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த பி வெர்பை பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐக்கு கூட நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆம்னு போட்டோம், ஆனால் பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் தான். நம்ம எதுக்கெல்லாம் வேர் யூஸ் பண்ணுவோம் பாருங்க. யூ, வி, தே, ப்ளூரல் நவுன், இதுக்கு மட்டும் நம்ம ஆறுன்ற பி வெர்பை பாஸ்ட் டென்ஸ்ல வேர் அப்படின்னு போட்டிருக்கோம். இஸ்ன்ற பி வெர்பை பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம வாஸ்ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி நான் அப்ப இல்ல, நான் இல்ல, பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்துல நான் இல்ல அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ வாஸ் நாட், ஹி வாஸ் நாட், ஷி வாஸ் நாட், யூ வேர் நாட், தே வேர் நாட், இப்படி நாம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பி வெர்பை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவ்வளவு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஹி இஸ் நாட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பேசுறப்போ ஹி இஸ் நாட் அப்படியெல்லாம் சொல்றதுக்கு பதிலா ஷார்ட்டா 2 விதமா நம்ம வந்து கான்ட்ராக்ஷன் பண்ணலாம். அதாவது சிம்பிளா சொல்றது பேசுறப்போ ஈஸியா இருக்கும்ன்றதுனால. ஒண்ணு இந்த மாதிரி ஃபார்மட்ல ஹிஸ் நாட், ஹிஸ் நாட் அப்படி நம்ம சொல்லலாம். இல்லை ஹி இஸ்ன்ட் அப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ 2ல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். நமக்கு பேசுறப்போ எது சுலபமா இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். வி ஆர் நாட் அப்படின்றத பாருங்க.
we aren't அப்படின்னு சொல்லலாம். இல்ல we are not அப்படின்றத இப்படியும் நம்ம எழுதலாம். she is notன்னு சொன்னோம். she isn't அப்படின்னு சொன்னாலும் சரி. she is not அப்படி சொன்னாலும் சரி. she is not. I'm not அப்படின்றத நாம இந்த மாதிரி ஃபார்மட்ல எழுத முடியாது. I'm not இப்படி மட்டும் தான் நம்மளால எழுத முடியும். இப்போ நம்ம இருக்கிறேன். I am அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? நான் இங்கே இருக்கிறேன். நான் இங்கு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எப்பவுமே நம்மளுடைய சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் அதுக்கு அடுத்தாப்புல வேர்ப் தான் வரும் இல்லையா? ஸோ யாரு? நானு. இந்த இடத்துல எதுவும் ஆக்ஷன் இல்லை, வெறுமனே நான் இங்கே இருக்கிறேன். இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பி வேர்ப் இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல மெயின் வேர்பா யூஸ் ஆகுது. ஐ ஆம் ஹியர். ஐ ஆம் ஹியர். அவள் அங்கு இருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவள்னா ஷீ. ஷீக்கு இருக்கிறாள் அப்படின்னா நம்ம போடுற வேண்டியது இஸ் இல்லையா? இப்போ ஷி இஸ். அங்கே தேர். ஷி இஸ் தேர். ஷி தேர் இஸ் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டோம் நாம. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் அடுத்தது வேர்ப் தான். ஸோ ஷி இஸ் தேர். ஒருவேளை அவ இல்லை அப்படின்னா என்ன சொல்றது? ஷி இஸ் நாட் தேர். ஷி இஸ் நாட் தேர். அவ அங்கு இல்லை. ஷி இஸ் நாட் தேர். ஸோ எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம்? ஷி இஸ் நாட் தேர் அப்படி பிரித்து சொல்லலாம். ஷி இஸ் நாட் தேர் அப்படி சொல்லலாம். ஷி இஸ்ன்ட் தேர் அப்படி சொல்லலாம். ஸோ 3 விதமாகவும் சொல்லலாம். நமக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம கொஸ்டின் கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவ அங்க இருக்காளா? அவ அங்க இல்லை அப்படி நம்ம கேட்போம். ஸோ அவங்க இருக்காளா அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டா ஷி இஸ் தேர்ன்னு சொன்னோம் இல்லையா? அது அப்படியே கொஸ்டினா மாத்துறதுக்கு இஸ்ஸையும் ஷீயையும் அப்படியே இடமாத்தி போட வேண்டியதுதான். இஷி தேர்? அவங்க இருக்காளா? இஷி தேர் அப்படி நம்ம கேட்போம். இதுவே அவங்க இல்லையா அப்படி கேட்போம் இல்லையா? அவங்க இல்லை அப்படின்னு அப்படி சொன்னோம். ஷி இஸ் இட் தேர் அப்படின்னு சொன்னோம். அவங்க இல்லையா அப்படின்னு கேட்டா இது ரெண்டத்தையும் இடத்த மாற்ற வேண்டியதுதான். இஷன் ஷி தேர்? இசன்ட் ஷி தேர்? இப்படி நாம கேட்போம். அவங்க சென்னையில இருக்காங்க. அவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். அவர்கள் ப்ளூரல். தே. தேக்கான பி வேர்ப் ஆர். அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா தே ஆர். எங்க இருக்காங்க? சென்னையில். இன் சென்னை. தே ஆர் இன் சென்னை. இந்த மாதிரி இடத்தை பத்தி பேசுறப்ப எல்லாம் கூடவே நாம ஒரு ப்ரெப்போசிஷன் ஒன்று போடுவோம். இதை பத்தி நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு சிம்பிளா இன் மட்டும் யூஸ் பண்ற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இன்னும் நம்ம ப்ரெப்போசிஷன்ஸ் பார்க்கல இல்லையா? ஸோ தே ஆர் இன் சென்னை. உன் கார் அங்க இல்லையே. யுவர் கார் இஸ் நாட் தேர். யுவர் கார் இஸ்ன்ட் தேர். ஸோ இந்த இடத்துல யூ அப்படின்னு வந்திருக்கப்ப ஆர் போடணுமா அப்படி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. யுவர் கார் அப்படின்றது நம்ம எதை மீன் பண்றோம்னா காரை தான் மீன் பண்றோம். கார் அப்படின்றது இட் ஒரு பொருள் இல்லையா? ஒரு பொருள் அப்படின்னா நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல யூ அப்படின்னு ஆரம்பிக்குது, யூஆர்னு வருது அப்படின்னா நான் ஆர் போடணுமா அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம எதை பத்தி பேசுறோம்? ஒரு பொருளை பத்தி. ஒரே ஒரு பொருள். அப்ப அது ஒரு சிங்குலர் நவுன். அப்ப அதுக்கு நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். யுவர் கார் இஸ் நாட் தேர். யுவர் கார் இஸ்ன்ட் தேர். இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். புத்தகம் பையில் இருந்தது. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். அப்ப இருந்தது. புத்தகம் த புக். இருந்ததுன்னு பாஸ்ட்ல சொல்றதுனால இதுவும் இட் ஒரே ஒரு நவுன், சிங்குலர் நவுன் அப்படின்றதுனால வாஸ். த புக் வாஸ் எங்க இருந்தது? புத்தகம் பையில் இருந்தது. பையில், இன் த பேக். த புக் வாஸ் இன் த பேக். இப்போ புத்தகம் பையில் இருந்துச்சா? புத்தகம் பையிலையா இருந்துச்சு? இப்படியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா கொஸ்டின். அப்படியே இடத்த மாத்துங்க. the book was the book அப்படி சேஞ்ச் பண்ணிட வேண்டியதுதான். was the book in the bag? was the book in the bag? அடுத்தது இந்த பி verb நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப இவ்வளோ நேரம் ஒரு பொருள் எங்க இருக்கு, யார் எங்க இருக்காங்க, இவங்க இங்க இருக்காங்க, அவங்க அங்க இருக்காங்க, புத்தகம் பையில இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பொருளோ ஒரு நபரோ எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பி verb யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அடுத்ததா பி verb எங்க யூஸ் பண்ணுவோம்னா, டிஸ்கிரைப் பண்றதுக்கு. ஒரு பொருளோ ஒரு நபரோ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நாம பி verb யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பெட்டி பெரியதாக இருக்கிறது. ஸோ எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. இதை சொல்லப்போம். ஸோ பெட்டி த பாக்ஸ். பாக்ஸுங்கிறது சிங்குலர் நவுன் இல்லையா? அப்போ இஸ். த பாக்ஸ் இஸ் பிக்.
அவர் ஷார்ட்டா இருக்கிறார். சோ எப்படி இருக்கிறார்? ஷார்ட்டா இருக்கிறார். அவர், he. அப்போ இஸ். He is short. He is short. அவள் அழகாக இருக்கிறாள். எப்படி இருக்கிறாள்? அழகாக இருக்கிறாள். அவள், she. அப்போ இஸ். She is beautiful. She is beautiful. நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்து பிக்கா இருக்கு. அவர் ஷார்ட்டா இருக்காரு. இவங்க பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இததான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க? என்ன மனநிலையில இருக்காங்க? இதையெல்லாம் சொல்ற வார்த்தைகளை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். சோ அவள் அழகாக இருக்கிறாள். She is beautiful. இந்த பழம்லாம் ரொம்ப புளிப்பா இருக்கு. இந்த பழங்கள் நம்ம வந்து ஒரு பொருளை காமிச்சு இந்த அப்படின்னு சொல்றப்போ ஒண்ணா இருந்துச்சுன்னா திஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய இருந்துச்சுன்னா தீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த பழங்கள் ஒரு இடத்துல நிறைய பழங்கள் இருக்கு. இந்த பழங்கள் எல்லாம் புளிப்பாக இருக்கின்றன அப்படின்னு அப்படி கையை காமிச்சு சொல்றீங்க. அப்போ இந்த பழங்கள்னு இருக்கிறதுனால தீஸ் ஃப்ரூட்ஸ், ப்ளூரல்ன்றதுனால தீஸ் ஃப்ரூட்ஸ் அப்படி சொல்லியிருக்கோம். சோ ப்ளூரல் நம்ம போட வேண்டிய பி verb ஆர். These fruits are sour. These fruits are sour. அவர் கோபமாக இருக்கிறார். இப்போ நாம அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க அப்படி சொல்ல போறோம். சோ இவ்வளவு நேரம் டிஸ்கிரைப் பண்ணோம். பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படி சொன்னோம். இப்போ ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பத்தி பேச போறோம். ஒருத்தவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அதை பத்தி நம்ம பேச போறோம். சோ இதுக்காக நமக்கு யூஸ் பண்ற வார்த்தைகளும் அட்ஜெக்டிவ்ஸ் தான். அவர் கோபமாக இருக்கிறார். He is angry. He is angry. அவள் ரொம்ப பசியா இருக்கிறாள். She is hungry. She is hungry. அவள் ரொம்ப சோகமா இருந்தாள். அவள் சோகமாக இருந்தாள். பாஸ்ட்ல முன்னாடி நான் பார்த்தப்போ அவள் சோகமா இருந்தாள். சோ இருந்தாள், அவள் இருந்தாள். She was இல்லையா? She was sad. She was sad. நாம இப்ப நிறைய சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கான ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸை சொல்றப்பவே அவள் சோகமாக இருந்தாள் அப்படின்னா she was sadன்னு சொல்லணும். அப்ப சோகமாக இல்லை அப்படின்னா எப்படி சொல்லணும்? அப்படின்னு நீங்க உடனே இமேஜின் பண்ணி உங்களுடைய ஆன்சரை நீங்க சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம she was not sad அப்படின்னு நம்ம சொல்லணும். அவ சோகமா இருந்தாளா? was she sad? அப்படி கேட்கணும். கொஸ்டின் வந்து நீங்க அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். அவ சோகமா இல்ல? wasn't she sad? இப்படி எல்லாம் நீங்க கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கான பிராக்டிஸ். மாணவர்கள்லாம் பதற்றமாக இருந்தனர் past tense. மாணவர்கள் plural. அப்ப the students were nervous. The students were nervous. இப்போ நம்ம நெகட்டிவா சொல்ல போறோம். நான் பார்த்தப்போ அவ ஹாப்பியா இல்ல. நான் பார்த்தப்போ ஹாப்பியா இல்ல. இந்த சென்டென்ஸை வச்சு அவ இப்ப மகிழ்ச்சியாக இல்லையா, முன்னாடி மகிழ்ச்சியாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? சோ சொல்றப்போ பேசுறப்போ நமக்கு தெரியும். நம்ம எப்போ நடந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் நேத்து பார்த்தப்போ அவ மகிழ்ச்சியாக இல்லை அப்படி நீங்க மீன் பண்றதா இருந்தா அப்ப பாஸ்ட் டென்ஸ். She was not happy. She wasn't happy. நான் டயர்டாலாம் இல்ல. நீ நேத்து ரொம்ப டயர்டா இருந்த அதனாலதான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நான் டயர்டாலாம் இல்லையே அப்படி சொல்றோம். I was not tired. I wasn't tired. சரி. இப்போ நாம பி வெர்ப மெயின் வெர்பா யூஸ் பண்றதுக்கான 3 இடங்கள் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். 1 யாரு எங்க இருக்காங்க? அவன் அங்க இருக்கான். நான் இங்க இருக்கேன். அந்த பொருள் வந்து பெட்டிக்குள்ள இருக்கு. பேனா பையில இருக்கு. புக்கு ஷெல்ஃப்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொருள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பி வெர்ப யூஸ் பண்ணோம். 1. 2வதா நாம ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க? என்ன மனநிலையில இருக்காங்க? அவங்களுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இத பத்தி பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். 2. 3வதா ஒரு பொருள் எப்படி இருக்கு? ஒண்ணு பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, இவர் ஷார்ட்டா இருக்காரு, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. சோ இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம 3வதா யூஸ் பண்ணோம். இப்ப வேற எந்த இடங்கள்ல எல்லாம் பி வெர்ப் யூஸ் பண்ணலாம்? சோ இங்க பாருங்க. ஒருத்தவங்களுடைய நேம சொல்றதுக்கு, ஏஜ் சொல்றதுக்கு, அவங்க என்னவா இருக்காங்க, அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்றதுக்கு, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்களுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து பி வெர்ப தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் நேம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நான் மீனா அப்படின்னா வெறுமனே ஐ மீனா அப்படி சொல்ல முடியாது.
இந்த இடத்துல நான் மீனாவாக இருக்கிறேன், பீனா இருக்கிறது அப்படின்னு நம்ம கத்துக்க முடியாது. இந்த இடத்துல இந்த மாதிரி பேர் சொல்றப்போ நம்ம கண்டிப்பா பி வெர்போட சேர்த்து தான் சொல்லுவோம். ஐ ஆம் மீனா இப்படித்தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி அவர் ராஜா, ஹி இஸ் ராஜா, ஹி இஸ் ராஜா. இந்த மாதிரி தான் நம்ம ஒருத்தவங்களோட பேரை சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி ஏஜ் சொல்றதுக்கு ஒருத்தவங்களுடைய வயசு என்ன? இப்போ அவளுக்கு 6 வயது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இப்போது அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றதுனால ஷி இஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஷீக்கு இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து 2 விதமா சொல்லலாம். ஷி இஸ் 6 நவ் அப்படின்ட்டு வெறுமனே 6 இயர்ஸ் ஓல்டு நவ் அப்படின்னு நம்ம லென்த்தியா சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஷி இஸ் 6 நவ் அப்படின்னா இப்போ அவளுக்கு 6 வயது அப்படின்னு தான் அர்த்தம். இல்ல நீங்க லென்த்தியா ஷி இஸ் 6 இயர்ஸ் ஓல்டு நவ் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி பாஸ்ட்ல நம்ம எப்பயோ ஒரு வருஷத்துல பழைய கதை ஒண்ணு சொல்றோம். அப்போ உனக்கு வயசு 10 அம்மா சொல்லுவாங்க. அப்போ உனக்கு ஒரு 10 வயசு இருக்கும் அப்ப அப்படின்னு சொல்லி கதைய ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ இப்ப நான் நவ்வுன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அப்படி சொல்றதா இருந்தா தென். உனக்கு அப்படின்றதுனால யூ, யூக்கு பொதுவா நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். இப்போ பழைய கதை பேசிட்டு இருக்கோம். பாஸ்ட் டென்ஸ். அப்ப வேர். யூ வேர் 10 தென். யூ வேர் 10 தென். அப்போ உனக்கு 10 வயசு. நேம் சொல்லியாச்சு, ஏஜ் சொல்லியாச்சு. ப்ரொஃபஷன். ஒருத்தவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? இத சொல்றதுக்கும் நம்ம பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அவங்க வந்து ஒரு ரைட்டர். அவங்க வந்து ஒரு எழுத்தாளர். ஷி இஸ் அ ரைட்டர். ஒருன்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? இந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம் நம்ப. இத வந்து நம்ம ஒன் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. அதுக்கு பதிலா இல்லன்னா ஆன் யூஸ் பண்ணுவோம். அத பத்தி நம்ம அடுத்து வர வீடியோல பார்க்கலாம். ஸோ ஷி இஸ் அ ரைட்டர். அவர் ஒரு டாக்டர் இல்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்லப்படும். ஹி இஸ் நாட் அ டாக்டர். ஹி இஸ் நாட் அ டாக்டர். இப்போ பாஸ்ட்ல சொல்ல போறோம். அப்ப அவ வந்து ஒரு போட்டோகிராஃபராக இருந்தால், அவள் இருந்தாள் அப்படின்னால ஷி வாஸ்ன்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி இல்லையா? என்னவாக இருந்தால்? ஒரு போட்டோகிராஃபராக. ஒரு அப்படின்னா சொல்லிட்டோம். ஷி வாஸ் அ போட்டோகிராஃபர். ஷி வாஸ் அ போட்டோகிராஃபர். நேம் பார்த்தாச்சு, ஏஜ் பார்த்தாச்சு, ப்ரொஃபஷன் பார்த்தாச்சு. அடுத்தது நேஷனாலிட்டி. எந்த கண்ட்ரி? எந்த நாட்டவர்? அவர் ஒரு இத்தாலியர். ஹி இஸ் அன் இட்டாலியன். ஹி இஸ் அன் இட்டாலியன். இங்க பாருங்க நம்ம இவ்வளோ நேரம் ஒரு அப்படின்னு போட்டுட்டு இருந்தோம். இப்ப ஆன் போடுறோம் பாருங்க. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சவுண்ட குடுக்குது. தமிழ்ல இந்த இ சவுண்ட் எல்லாம் வருது பார்த்தீங்களா? அதுல ஏதாவது ஒரு சவுண்ட் ஃபர்ஸ்ட் சவுண்டா வந்துச்சுன்னா, அப்ப நம்ம ஆன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல சவுண்ட் இல்லையா? ஹி இஸ் அன் இட்டாலியன். அவள் ஒரு அமெரிக்கன். இங்கேயும் வருது பாருங்க. அந்த சவுண்ட்ல ஏதாவது வந்துச்சுன்னா, நம்ம முன்னாடி ஒரு போட்டுப்போம். க்கு பதிலா போட்டுப்போம். ஷி இஸ் அன் அமெரிக்கன். ஷி இஸ் அன் அமெரிக்கன். நீங்க அப்படியே கொஸ்டின் ஆக்கிடுங்க. அதே மாரி நெகட்டிவ் சென்டென்ஸாவும் மாத்தி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் ஆகும். அவள் ஒரு அமெரிக்கன் இல்லை அப்படின்னா, ஷி இஸ் நாட் அன் அமெரிக்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவள் ஒரு அமெரிக்கனா? அப்படின்னு கொஸ்டின் பண்ணணுமானா, இஸ் ஷி அன் அமெரிக்கன்? அப்படி சொல்லிடுவோம். இல்லையா? அவ அமெரிக்கன் இல்லையா? அப்படி சொல்லுவோம். நான் அவ அமெரிக்கன்ல நெனச்சேன். அவ அமெரிக்கன் இல்லையா? அப்ப என்ன சொல்லுவோம் நம்ப? இஸ்ஸுக்கு பதிலா இஸ்ன்ட். இஸ்ன்ட் ஷி அன் அமெரிக்கன்? இப்படி நாம கேட்போம். கடைசியா நாம ரிலேஷன்ஷிப். என்ன உறவு? ஒருத்தவங்க நமக்கு என்ன வேணும்? அவர் வந்து என்னுடைய அங்கிள். அவங்க என்னுடைய பிரதர்ஸ். அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட். அவர் என் கூட வேலை பார்க்கிறவர். அவர் என் பக்கத்து வீட்டுக்காரர். இந்த மாதிரி நம்மள நமக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத சொல்றதுக்கும் நம்ம பி வெர்ப தான் யூஸ் பண்ணுவோம். அவர் என் மாமா. அவர்னா ஹி. அப்ப இஸ் தான் போடுவோம் இல்லையா? ஹி இஸ் மை அங்கிள். தே ஆர் மை பிரதர்ஸ். ஷி இஸ் மை சிஸ்டர். ஷி இஸ் மை டீச்சர். இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோல நாம பி வெர்ப்ஸ மெயின் வெர்ப்ஸா யூஸ் பண்றதுக்கான 8 இடங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவ நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணுமானா, அப்படியே உங்க வீட்ல இருந்துட்டு சுத்தி முத்தி பாருங்க. எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கு? யார் யாரு எங்கெங்க இருக்காங்க? அம்மா கிச்சன்ல இருக்காங்க. அப்பா ஹால்ல இருக்கார். என்னோட சைக்கிள் வெளியில இருக்கு. இந்த மாதிரி சொல்லி பாருங்க. இடங்கள பத்தி சொல்றது. அடுத்தது ஒரு பொருள் எப்படி இருக்கு? இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு, இது பிளாக்கா இருக்கு, இது ரெட்டா இருக்கு. இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரிலாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது மாதிரி நெறைய பிராக்டிஸ் தான் உங்களுடைய ஃப்ளூயன்ஸிய டெவலப் பண்ணும். ஸோ வெறுமனே கத்துக்கிறது முக்கியம் இல்ல. பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேசி பழகுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ இங்கிலீஷ் உங்கள்ட்ட ஈஸியா வந்துடும். ஸோ தேங்க் யூ சோ மச்.